சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இந்த 3ஆம் அதிகாரத்தில் தாவீதின் மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி போடி போகையில் தாவீது பாடின சங்கீதமாய் இருக்கிறது. இந்த வரலாற்று சம்பவங்கள் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தை 3 விதமான தலைப்புகளின் கீழாக பிரித்து நாம் இன்று தியானிக்கலாம். முதல் தலைப்பு, கர்த்தரிடத்தில் தாவீது தன் அங்கலாய்ப்பை கூறுதல். இரண்டாவது தலைப்பு, நெருக்கத்தில் தாவீதின் விசுவாசம். மூன்றாவது தலைப்பு, தாவீதின் ரட்சிப்பு. தலைப்பு 1. இப்பொழுது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பே இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தாவீதின் காலத்தில் தாவீதுக்கு முன்பாக எழும்பினவர்களை தேவன் நிர்மூலமாக்கினார். ஆனால் இங்கு தன் சொந்த குமாரனே தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நின்றான் என்று இந்த வேத பகுதி கூறுகிறது. தன் சொந்த குமாரனே தனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான் என்று தாவீது அறிந்த போது அவனுடைய உள்ளம் எப்படி உடைந்திருக்கும்? 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பின்வரும் வசனங்களில் இதை நாம் அறிய முடிகிறது. தன் மகனோடு எதிர்த்து சண்டையிட மனதில்லாமல் அந்த இடத்தை விட்டு தாவீது வேதனையோடு ஓடி போகிறார். இந்த வசனத்தில் தாவீது தன் உள்ள வேதனையோடு தேவனிடத்தில் தன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்றும் தனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்றும் தன் ஆத்துமாவிற்கு ரட்சிப்பு இல்லை என்று தன் சத்துருக்கள் தன்னை குறித்து இகழ்ந்துரைப்பதை குறித்தும் தேவனிடத்தில் கூறுகிறார். தலைப்பு 2, நெருக்கத்தில் தாவீதின் விசுவாசம். இப்பொழுது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன். தாவீது தன் அரண்மனையை விட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தாவீது கர்த்தரிடத்தில் இவ்விதமாய் கூறுகிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று விசுவாச அறிக்கையிடுகிறார். தன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் தன் கேடகமாய் இருந்து பாதுகாத்து மகிமைப்படுத்தி ராஜாவாக உயர்த்தியதை நன்கு உணர்ந்திருந்தான். தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்ட வேளைகள் எல்லாம் தேவன் தாவீதை பாதுகாத்து தாங்கிய காரணத்தினால் தன் சத்துருக்களுக்கு நான் பயப்படேன் என்று விசுவாசத்தோடே கூறுகிறார். தலைப்பு 3, தாவீதின் ரட்சிப்பு. இப்போது சங்கீதம் 3ஆவது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தரிடத்தில் இருந்து வந்த ரட்சிப்பை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 7ஆம் வசனத்தில் தனக்கு விரோதமாக எழும்பினவர்களை தேவன் தாடையில் அடித்து அவர்களுடைய பற்களை தகர்த்து போட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆசீர்வாதம் தன் ஜனங்களின் மேல் இருப்பதை உணர்ந்தவராய் ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மேல் இருப்பதா என்று உரத்த சத்தமாய் இந்த சங்கீதத்தை பாடி தாவீது முடிக்கிறார். நம் வாழ்க்கையிலும் நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி ஒருவேளை நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். தாவீதை போல நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் நேசித்தவரும் நமக்கு விரோதமாக செயல்படும் போதும் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து விசுவாச அறிக்கையிடுங்கள். தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து சியோனில் இருந்து செவி கொடுத்து உங்கள் சத்துருக்களுக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கும் உங்கள் ஆத்துமாவை விலக்கி ரட்சிப்பது நிச்சயமாய் இருக்கிறது.